இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்படி இருக்குது? இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாபிக். ட்ரெய்லர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இந்தியன் 2 படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, டாக் இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளாகவே சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. பயங்கர ஸ்பீடு. கமலஹாசனுடைய 7-8 கெட்டப்பு, இந்த வயசுலேயும் கமலுடைய கெட்டப்பு, ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் அண்டு வாய்ஸ், அடடடா கலக்கியிருக்கார் மனுஷன். உலகநாயகன் தான். ட்ரெய்லர் முழுக்க உலகநாயகன் கமல் தான் டாமினேட் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு கெட்டப்பும் செம்மையாக இருக்குது. எப்படி இந்த வயசில் இவரால் இது முடியுதுன்னு தெரியல. கலைக்காகவே அர்ப்பணித்த மனுஷன் இல்லையா? லைக்காவுடைய அஃபிஷியல் ப்ரொமோவில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அதாவது நம்பர் 1 இடத்துக்கு போட்டி போடுறாங்களே தவிர உலகநாயகன் கமலஹாசன் இடத்த பிடிக்கணும்னு யாரும் போட்டி போட்ட மாதிரி தெரியலைன்னு ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருக்கார். கரெக்ட் அது. ஏன்னா கமல் தான். அவருடைய இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. கதகளி ஆட்டியிருக்கார் மனுஷன். அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் சில கான்ட்ரவர்சியில் இருக்குது. ஓப்பனிங்கில் சித்தார்த் ஒரு டைலாக் பேசுகிறார். சிஸ்டம் சரியில்லைன்னு வாய் கிழிய பேசுவாங்களே தவிர அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாங்க அப்படிங்கிற டைலாக்கு டைரெக்டாக ரஜினியை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா முதல்ல சிஸ்டம் சரியில்லைங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினவர் ரஜினி தான். அது மட்டும் இல்லை, லால் சலாம் படத்துலேருந்து ரஜினிக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் டேர்ம் சரியில்லை அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது போக பிஜேபி அட்டாக் பண்ணுற மாதிரி பேசாமல் அவனை ஆன்டி இண்டியன்னு சொல்லிடலாமா அப்படிங்கிற வசனம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி கட்டுற டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற வசனம், இது எல்லாமே நல்ல கான்ட்ரவர்சியல் டைலாக்ஸாக இருக்குது. படத்துலையும் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் போல் இருக்கு. இது 2வது சுதந்திர போர். நீங்கள் காந்திய வழியில் போராடுறீங்க, நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கமல் பேசுகிற வசனம் சும்மா பொறி பறக்குது. நாட்டில் நடக்கிற ஊழலை எல்லாம் தட்டி கேட்க ஒரு ஹண்டிங் டாக் வரணும்னு சித்தார்த் சொன்னதும் மாறி பல கெட்டப்பில் கமலஹாசனை காட்டுறது இந்த ட்ரெய்லரில் ரொம்ப சிறப்பான ஒன்று. ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆரம்பமான மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்தியன் 2 படத்தை பற்றி வந்த அப்டேட்டில் மக்கள் ரொம்ப பெருசாக அட்ராக்ட் ஆகாமல் இருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் வந்ததும் எல்லாரையும் தட்டி எழுப்பின மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே இதோட குவாலிட்டி தெரியுது. ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சிஜி ஒர்க்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஷங்கருக்கு ஏஆர் ரஹ்மான் போட்ட அளவுக்கு அனிருத் பாடல்களை போடலை அப்படின்னு ஒரு சின்ன குறை இருந்துச்சு. ஆனால் அந்த பாடல்களும் கேட்க நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெய்லருக்கு போட்டிருக்கிற பிஜிஎம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் சொன்னார், நான் டப்பிங் பேசும்போது இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் நினைக்கல. அனிருத் ஆர்ஆர் வாசித்த பிறகு தான் அதனுடைய ரிசல்ட்டு ரொம்ப பெருசாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதே பிஜிஎம் அளவுக்கு படத்தில் வாசிச்சிருந்தாருன்னா இந்த படம் ஜெயிலரை விட மிகப்பெரிய ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ சோதனைகள், கொரோனா, இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரி எவ்வளவோ நடந்துருச்சு. அது மட்டும் இல்லை, விலை மதிக்க முடியாத சில உயிர்களையும் நம்ம இதுக்காக பலி கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ப்ராஜெக்ட் ஓடணும்னு ஒவ்வொரு ரசிகனும் விரும்புகிறாங்க. சில நேரத்தில் சில படங்கள் ஓடணும்னு நம்ம மனசு நினைக்கும். அந்த மாதிரி ஒரு டைப்பாக படமாக இந்த இந்தியன் 2 அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக படமும் நல்லா இருக்கும். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்கிற நம்பிக்கை சினிமா ரசிகர்களுக்கும் இருக்கிறது. அது நடக்க வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது. பார்ப்போம். ஜூலை 12ஆம் தேதி படம் வருது. அந்த படத்துக்கு இந்த ட்ரெய்லர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்குங்கிறது உண்மை.